பண்ணுவோம் நீங்க யோசிக்கணும். நம்ம திமுகவோட வேட்பாளர் தான் முடியும். திமுக யார் இருந்து கிடைக்கிறாங்களோ அவங்களால தான் முடியும். ஏன்னா அவங்கதான் சமமா மக்களை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க சமூக நீதி பேசுவாங்க. ஏன்னா அவங்கதான் எல்லாமே சமமா கண்ணுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இங்க சட்டமன்ற உறுப்பினராக வரணும். அதற்காக தான் நம்முடைய முதலமைச்சர் என்னை அனுப்பி வச்சிருக்கார். எங்களை போன்ற தொண்டர்கள் அனுப்பி வச்சிருக்கார். ஒரு இளைஞராக படித்த பட்டதாரியாக அடித்தட்டு மக்களோடு இதுவரை வாழ்நாள் முழுவதும் 35 ஆண்டுகளாக அடித்தட்டு மக்களோடு பயணித்த என்னை நம்முடைய முதலமைச்சர் இங்கே உங்களுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? எல்லா மக்களுக்கும் சமமான உரிமை கிடைக்கணும். எல்லா மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்கணும். எல்லா மக்களும் வாய்ப்பு ஒரே மாதிரி போய் சேரணும்னு உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் ஒருவனாக என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அப்ப என்னோட பணி எப்படி இருக்கணும்? எல்லா வசதிகளும் கிடைக்குமா கிடைக்கூடாதா? மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நமக்கும் சமமான பதவிகள் கிடைக்கணும்ல, சமமான உரிமை கிடைக்கணும்ல. என்னை போன்ற இளைவனை உங்கள் வீட்டு பிள்ளையை இந்த மண்ணின் மைந்தரை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றிக் கொடுங்கள். கண்டிப்பாக நன்றி உள்ளவரை உங்கள் தோளோடு தோல் நின்று கண்டிப்பாக போராடி அத்தனை அடிப்படை தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன்.